நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். சத்தியயுகத்தில் பூமியின் நிலப்பரப்பை மானிடர்கள் குடியேறும் அளவிலான தன்மைகளை கொண்டதாக தயார் செய்து வைத்த பின்னர் பிரம்மா படைத்த மானிடர்கள் மெல்ல மெல்ல அறிவாற்றல் கொண்டவர்களாக மாறத் தொடங்கினார்கள். கண்களுக்கு புலப்படாமல் இருந்த தெய்வங்களை வழிபடும் பழக்கம் மிக குறைவான அளவிலேயே துவங்கினாலும் அது நாளடைவில் விரிவடைந்து கொண்டே சென்று திரேத மற்றும் துவாபர யுகங்கள் தோன்றிய போது அதிக அளவில் பரவியிருந்தது. ஒவ்வொரு நிலத்திலும் வாழ்ந்திருந்த மக்கள் தங்கள் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி உள்ளதாக நம்பத் தொடங்கி அந்த முகம் தெரியாத சக்திகளிடம் தங்களை காக்குமாறு பிரார்த்தனை செய்தனர். அது வழிபாட்டு முறையை ஆழமாக வேரூன்ற வைக்க மெல்ல மெல்ல அந்த முறையிலான தெய்வ வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு தோன்ற இன்னொரு காரணம் ஆயிற்று. வேதகாலத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர்கள் சூரியன், சந்திரன், நெருப்பு, மரங்கள், மலைகள், இடி, மின்னல், மழை போன்றவற்றையும் இயற்கையினால் ஏற்பட்டிருந்த சில வடிவங்களை கொண்ட பாறைகளையும் இனம் புரியாத சக்திகள் என்பதாக நம்பி வழிபட்டு வந்திருந்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். அப்படி அவற்றை வணங்காவிடில் அவற்றால் தமக்கு ஆபத்துகள் ஏற்படும் என அஞ்சி அவற்றை வழிபட்டு வந்தார்கள். ரிக்வேத காலத்தில் தெய்வங்களின் உருவ வழிபாடுகள் இருக்கவில்லை என்றும் தெய்வங்களின் உருவ வழிபாடு சத்தியயுகத்தில்தான் தோன்றியது என்பதாகவும் கருத்து உள்ளது. ஆன்மீக குருமார்களின் கூற்றின்படி சத்தியயுகம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு செயலும் தெய்வீகம் நிறைந்ததாகவும் தூய்மையான லட்சியத்திற்கும் மனித நேயத்திற்கும் நெருக்கமாகவும் இருந்தன. பாகவத புராணத்தின்படி அந்த யுகத்தில்தான் ஒழுக்கம் என்பது 4 கால்களில் நின்று கொண்டிருந்தது. அந்த 4 கால்களும் எளிமை, தூய்மை, இரக்க குணம் மற்றும் உண்மை என்று அழைக்கப்பட்டன. சத்தியயுகம் 6 முதல் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது மானிடர்கள் மேன்மையான அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருந்துள்ளார்கள். அது அற்புதமான காலமாகவும் மக்களிடையே இணக்கமும் நல்ல புரிதலும் இருந்தது. மேலும் மக்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் இருந்தார்கள். மேன்மையான ஆன்மீக விழிப்புணர்வும் இருந்தது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.